ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கிடலாம். அதுக்கப்புறம் 3 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் 1 கப் ரவா எடுத்திருக்கேன். 200 கிராம்ஸ் வரும். இதை ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்படி கோல்டன் ப்ரௌன் ஆகும். அப்போது நம்ம இதை வேறு பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிடலாம். இப்போது அதே கடாயில் நான் 2 கப்ஸ் வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். தண்ணி இப்படி நல்லா கொதிச்சதும் 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுகர் மெல்ட் ஆகட்டும். இப்போது நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிடலாம். உங்களுக்கு என்ன ஃபுட் கலர் வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம வறுத்து வச்சுருந்த ரவையை உள்ளே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். மிக்ஸ் பண்ணச்சில் ஹீட்டை கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கச்சில் 1 பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கிடலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நான் 2 பிஞ்ச் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். கட்டி தட்டாமல் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நான் 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். அடுத்து நான் ஆல்ரெடி நெய்யில் வறுத்து வச்சுருந்த கேஷ்யூ அண்ட் கிஸ்மிஸை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கேசரி கன்சிஸ்டன்சி வரைச்சில் நீங்கள் பிளேட்டிங்க்கு இறக்கி வச்சிடலாம். ஸோ எஸ், நம்ம கேசரி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.